விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை, வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து சிறுமி பரிதாபமாக பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வாடி வதங்கும் ஏழையை நீயும் வதைத்தானாகுமா? கோடி விளக்கை ஏற்றி நீ ஊதியடைத்தால் நியாயமா? கண்ணீரே வழித்துணையா? மழை மேக கூட்டங்கள் டெல்டா முதல் புதுச்சேரி வரை பரவியுள்ளதால் விழுப்புரம் முதல் புதுச்சேரி மற்றும் திருவண்ணாமலை பகுதிகள் தொடர் கனமழையை சந்தித்து வருகிறது. சென்னையின் புறநகர் பகுதிகள் முதல் கிழக்கு கடற்கரை சாலை வரை நேற்று முதலே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. டெல்டா பகுதிகளான திருவாரூர், விழுப்புரம் மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில்தான் இந்த சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. நன்னிலம் அருகே அதம்பார் ஊராட்சி ஒத்தவீடு என்ற கிராமத்தை சேர்ந்த மின்வாரியத்தில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வரும் ராஜசேகர் என்பவரது வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென அவர்களது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது. இதில் ராஜசேகரின் 9 வயதான மகள் மோனிஷா சம்பவ இடத்திலேயே பலியானார். அருகே படுத்திருந்த மகன் 12 வயதான மோகன்தாஸ் காயமடைந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்களை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிறுவனை சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் காவல்துறையினர் சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரித்து வருகிறார்கள். நேற்று மாலை முதலே அந்த மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் திருவாரூர், நன்னிலம், குடவாசல், வலங்கைமான், மன்னார்குடி, நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாகவே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அந்த மாவட்டத்தில் ஆட்சியர் சாருஸ்ரீ பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்தும் உத்தரவிட்டிருக்கிறார். இது போன்ற கனமழை நேரத்தில் பழுதான வீடுகள், மின்சார கசிவு உள்ளிட்ட பிரச்சனைகள் உள்ள வீடுகளில் தங்கக்கூடாது என அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் அந்த மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக பெருமளவு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.